சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் அமைச்சராக பொறுப்பேற்றார் செங்கோட்டையன். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் நிதி அமைச்சராக உள்ளார் செங்கோட்டையன். முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அமைச்சர் செங்கோட்டையன். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் நிதி அமைச்சராக உள்ளார் செங்கோட்டையன். முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அமைச்சர் செங்கோட்டையன். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் அமைச்சராக பொறுப்பேற்றார் செங்கோட்டையன். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் நிதி அமைச்சராக உள்ளார் செங்கோட்டையன். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அமைச்சர் செங்கோட்டையன், விவரங்கள். தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 9 அமைச்சர்களும் இன்றைக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் தங்களுக்குரிய பணிகளை தொடங்கியிருக்கின்றார்கள். அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திலே அமைச்சர்கள் என்ற முறையில் அனைவரும் பங்கேற்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த அமைச்சரவையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களான ஆனந்தன், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன் ஆகிய மூவருடைய அறைக்கும் சென்று தன்னுடைய வாழ்த்துக்களை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது தெரிவித்திருக்கின்றார். அமைச்சர்கள் தங்களுடைய பணிகளை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தான் முதலமைச்சர் இன்று காலை தலைமைச் செயலகம் வந்த பிறகு பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்றுள்ளார். திரைத்துறையை சார்ந்த சில ஆய்வுக் கூட்டங்கள், அதன் பிறகு மின்சாரத்துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டங்கள் உள்ளிட்டவற்றில் எல்லாம் பங்கேற்று முடித்த முதலமைச்சர் அதன் பிறகு தலைமைச் செயலக வளாகத்தின் முதல் தளத்தில் இருக்கக்கூடிய 3 முக்கிய அமைச்சர்களுடைய அறைக்கும் சென்று தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதன்படி மூத்த அமைச்சர் ஆதவர்ஜுனா, ஆனந்தன், செங்கோட்டையன் ஆகிய மூவருடைய அறைக்கும் சென்று அவர்களுடைய இருக்கையில் அமரச் செய்த அவர்கள் பணி தொடங்கி மேற்கொள்வதற்கான அந்த ஒரு உத்தரவினை முதலமைச்சர் என்ற முறையில் வழங்கியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்ட மூவருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களையும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். எனவே அமைச்சர்கள் தங்களுடைய பணிகளை இப்போது தொடங்கி இருக்கின்றார்கள். முதலமைச்சர் நேரில் வந்து வாழ்த்து சென்ற பிறகு தங்களுடைய அலுவல் ஆய்வுக்குழு கூட்டங்களை அமைச்சர்கள் என்ற முறையிலே துறையினுடைய இயக்குநர், செயலாளர் உள்ளிட்டவர்களை கொண்டு நடத்துவதற்கான பணிகளையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.